ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி செவ்வாய் கல்லூப்பில் இதை வைத்தால் அடகு நகை உங்களை தேடி வரும், பணம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆடி மாதத்துல பல்வேறு வேண்டுதல்களுக்காக நம்ம அம்மனை வழிபாடு செய்வோம், பரிகாரங்கள் செய்வோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு உங்க அடகு நகை, நீங்க வீட்ல எத்தனை அடகு நகை வைத்தாலும் அது எல்லாமே மீண்டும் நீங்க திருப்புவதற்கு, உங்களை தேடி வருவதற்கு, அதேபோல பணம், அந்த பணம் உங்களிடம் எப்பொழுதும் தங்குவதற்கு இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பரிகாரம். கல்லுப்புல நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு வழிபட்டாலே போதும். அது என்ன பொருள், எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். காலையில் செய்யலாம், மதியம் செய்யலாம், மாலையில் செய்யலாம். இதற்கு நம்ம ஒரு கல்லுப்பு, ஒரு பவுலில் 3/4 பாகத்திற்கு கல்லுப்பு இருந்தாலே போதும். நிறைய பேர் தங்க நகையெல்லாம் கொண்டு நம்ம கஷ்டத்துக்கு அடகு வச்சுட்டு திருப்புறதுக்கு வழி இல்லாமல் வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பல வருடங்கள் ஆனாலும் அந்த நகை நம்ம கைக்கு வரவே வராது. அதனால் நம்ம எல்லோருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு ஆசையும் இருக்கும். எப்படியாச்சும் அந்த அடகு வச்ச நகையெல்லாம் நம்ம மீட்டு எடுத்து நம்ம கைகளில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதற்குண்டான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதே போல் பணம், அந்த பணப்புழக்கமே இல்லாமல் பணம் வந்தால் தங்காமல் இருக்கும். நம்ம கைகளில் பணம் வந்தாலே அதற்கு ஒரு செலவு வந்துடும். இல்லைன்னா அடகு நகையை அடகு வைக்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யுங்க. இதற்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பவுல் அல்லது பெரிய அகல் விளக்கு, இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. இதில் என்ன செய்யணும், 3/4 பாகத்திற்கு கல்லுப்பு, சுத்தமான கல்லுப்பு கடையில் புதுசாக வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு பிஞ்ச் மஞ்சள், ஒரு பிஞ்சு குங்குமம் போட்டுக்கிறங்க. இந்த கல்லுப்பை வைப்பதற்கு முன்பாக அந்த பவுலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு அதுக்கும் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு பொருள் வைக்க போகிறோம். அது என்னென்னா ரூ. 5 நாணயம். இந்த ரூ. 5 நாணயம் மிகப்பெரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். நம்ம என்ன கேட்கின்றோமோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றும். அதுவும் கல்லுப்போடு இது சேரும் பொழுது அந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மகாலட்சுமியின் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த ரூ. 5 நாணயத்தை இதில் வைக்கிறோம். இப்போது இதை வச்சுட்டு பூஜை அறையில் இந்த பவுலை வச்சுருங்க. இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே அந்த பவுல் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா நீங்கள் அதை எடுத்துகிட்டு அந்த உப்பை தண்ணீரில் கரைச்சி ஊற்றிடுங்க. அந்த காசை பத்திரமா நீங்கள் நகை பணம் வைக்கிற இடத்துல உங்கள் லாக்கரோ பர்ஸோ எதுவோ ஒன்று அங்கே கொண்டு போய் இதை வச்சுருங்க. இந்த காசுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உங்கள் வீட்டில் அந்த பணத்தையும் நகையும் ஈர்த்து கொடுக்கும். ஒரு முறை இந்த ரூ. 5 நாணயத்தை இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வருடம் முழுவதும் அந்த பணத்தையும் நகையும் உங்களிடம் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்தளவுக்கு சக்தி அந்த ரூ. 5 நாணயத்துக்கு இருக்குது. இந்த அம்மன் அருளால் நல்ல அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அம்பாளின் அருளால் உங்கள் வீட்டில் அந்த அடகு நகை எத்தனை லட்சத்துக்கு நீங்கள் அடகு வச்சுருந்தாலும் அதற்கு அந்த அம்மன் வழிகாட்டி உங்களுக்கு அந்த நகையெல்லாம் மீட்டு உங்களிடம் கொண்டு தந்து விடுவாள். அதே போல் பணப்பிரச்சனை, நகை பிரச்சனை, தங்கமே இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களும் இதை சேருங்க. நிச்சயமாக அந்த பணமும் நகையும் உங்களை தேடி வரும், உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அடகு நகை வச்சவங்களுக்கு இது ஒரு அற்புதமான அருமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அது கண்டிப்பாக 100 மடங்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதுவும் இந்த கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சம், அந்த அம்மனுக்கு உரிய ஒரு பொருள். அம்மன்னாலே அந்த உப்பு எல்லா கோயில்லையுமே நம்ம வாங்கி கொட்டுற பழக்கம் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த உப்பு அவ்வளோ சக்தி மகிமை வாய்ந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வருஷம் பூரா அடகு நகைக்கு வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கவங்க இதை செஞ்சு பாருங்கள். கூடிய விரைவிலேயே இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அந்த நகையெல்லாம் உங்களிடம் சேர்ந்துவிடும். அந்த அம்மனின் அருளால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.